வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். விருத்தாச்சலம் அருகே அண்ணனை கொன்ற தம்பி குடும்ப தகராறு காரணமாக நடைபெற்ற கொடூரம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேச்சு. இனி விரிவான செய்திகள். புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு பூவையாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு புரட்சி பாரதம் கட்சியின் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி கூட்டேரிப்பட்டு பேருந்து நிலையத்தில் மைய மாவட்ட செயலாளர் விஜயன்தாஸ் தலைமையில் பூவையாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில முதன்மை செயலாளர் ரூசேந்திரகுமார் கலந்து கொண்டு பூவையாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இதில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். திண்டிவனத்தில் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நொச்சாலூர் தோப்பை சேர்ந்த கதிரவேல் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நொச்சலூர் தோப்பை சேர்ந்த ஏழை விவசாயி பாபு என்பவரின் மகன் கதிர்வேல் என்பவர் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று 7.5% உள் ஒதுக்கீட்டின் மூலம் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பிற்கு தேர்வு பெற்றதை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதில் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன், அதிமுக நிர்வாகிகள் காசி பாலாஜி, பாலச்சந்தர், பிரதாப் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மரக்காணம் மேற்கு ஒன்றியம் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்பு. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றிய திமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் ஓமந்தூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் மரக்காணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி ஏற்பாட்டில் ஒன்றிய அவைத்தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர், மாநில மகளிர் ஆணைய உறுப்பினர் சீதாபதி சொக்கலிங்கம், மாவட்ட பொருளாளர் ரமணன், மாவட்ட கழக துணை செயலாளர் ரவிக்குமார், மரக்காணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தயாளன், மரக்காணம் மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன், தலைமை தீர்மான குழு உறுப்பினர் சீனிராஜ், நகர செயலாளர் கண்ணன், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், மாவட்ட கவுன்சிலர்கள் விஜயன், புஷ்பவல்லி குப்புராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது நிர்வாகிகளிடம் கூறுகையில், முதல்வரின் சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்து கூறினாலே போதும். வருகிற 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என நிர்வாகிகளிடம் தெரிவித்தார். இதில் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் சந்திரன், திருமலை, செந்தில்குமார், திலகவதி, ஒன்றிய நிர்வாகிகள் குமார், ராமமூர்த்தி, சரவணன், ரவிக்குமார், மீனாகுமாரி, முருகன், ஆதிகேசவன், ராமமூர்த்தி, தேவதாஸ், முன்னாள் ஒன்றிய செயலாளர் காளிதாஸ், கிளைக்கழக செயலாளர் மணிகண்டன், ராஜாராமன், பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பசுந்தனை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பசுந்தனை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் பங்கேற்று இலவச மிதிவண்டிகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கி சிறப்பித்தனர். பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில், குழந்தை திருமணம், குழந்தை கடத்தல், பாலியல் துன்புறுத்தல், குழந்தை தொழிலாளர்
எங்கேயாவது சின்ன பிள்ளைங்களை வேலைக்கு வச்சிருந்தாலும் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நீங்க போன் போடலாம். யாராவது உங்களை மிரட்டுறாலும் போன் போடலாம். அந்த நம்பர் புரியுதாமா? எங்க நம்பர் போன் போட்டா நீங்க யார் போன் போட்டீங்கன்றத நம்ம தொழில் மூலம் யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பசவந்தன ஸ்கூல்ல உள்ள இந்த பிள்ளை போன் போட்டுச்சுன்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அதை ரகசியமா வச்சிருப்பாங்க. ஆனா நடவடிக்கைன்றது உடனடியா எடுத்துருவாங்க. புரியுதுங்களா? விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மரக்காணத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திமுக சார்பில் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மரக்காணத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஒன்றிய அவைத்தலைவர் தியாகராஜன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் மஸ்தான் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மரக்காணம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் புதிதாக மகளிர்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டும், இதுபோல் திமுக கட்சியில் உள்ள குடும்ப புதிய வாக்காளர்களையும் உறுப்பினராக இணைக்க வேண்டும், வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்து அதில் உள்ள குறைகளை நீக்கி விடுபட்டுள்ள வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும், திமுக கட்சியில் உள்ள இளைஞர் அணி, விவசாய அணி, மீனவர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட அனைத்து அணி நிர்வாகிகளுக்கும் கூடுதல் நிர்வாகிகளை அமைக்க உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தேர்தல் பணிகளை செய்ய அனைவரும் பாடுபட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை கட்சியின் நிர்வாகிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் மரக்காணம் ஒன்றிய சேர்மன் தயாளன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், துணை சேர்மன் பழனி, மாநில மகளிரணி உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சீதாபதி சொக்கலிங்கம், மாவட்ட பொருளாளர் ரமணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் சீனிராஜி, மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் கதிரேசன், மரக்காணம் பேரூராட்சி மன்ற தலைவர் வேதநாயகி ஆளவந்தார், தலைமை செயற்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், கிளைக்கழக செயலாளர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தயாளன் செய்திருந்தார். உளுந்தூர்பேட்டை வட்டம் திருநாவலூர் ஒன்றியம் பாச்சாபாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கலை திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் திருநாவலூர் ஒன்றியம் பாச்சாபாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கலை திருவிழா மாணவர்களின் நடன போட்டிகள், களிமண் வைத்து உருவம் அமைத்தல் மற்றும் பல போட்டிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி தலைமையில் பள்ளி ஆசிரியர்கள் கருணாகரன், வனஜா, மெர்சிடி ஓட்டா, ருக்மணி மற்றும் உயர்கணினி ஆய்வக உதவியாளர் விஜயசாந்தி ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தமிழ்ச்செல்வி மாணவர்களை வாழ்த்தினார். ஊர் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் விழாவில் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே குடும்ப தகராறு, அண்ணனை கொன்ற தம்பி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சின்ன கண்டியாங்குப்பம் பள்ளிக்கூட தெருவில் வசிப்பவர் சீனிவாசன் மகன் செல்வமணி. இவருக்கும் ஏரி தெருவில் வசிக்கும் இவருடைய தம்பி சுப்பிரமணிக்கும் குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செல்வமணியை சுப்பிரமணியன் மற்றும் அவரது மகன் ஆகாஷ் ஆகியோர் கத்தியால் குத்தி தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் முதுகு பகுதியில் செல்வமணிக்கு கத்தி குத்து ஏற்பட்டதில் அவர் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துள்ளார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி செல்வமணி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணனை தம்பியே கத்தியால் முதுகில் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நீதிமன்ற உத்தரவின்படி விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் வருகை தந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பரவலூர் கிராமத்தில் அமைந்துள்ள மணிமுத்தாற்றில் மணல் அள்ளுவதை தடுத்து நிறுத்த கோரியும் நிலத்தடி நீர்மட்டம் குறைவது குறித்து ஊர் மக்கள் சார்பாக சிவகுமார் என்பவர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அவ்வாறு தாக்கல் செய்த வழக்கின் மீது விசாரணை மேற்கொண்டு நீதிமன்ற நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட மணிமுற்றாற்றில் மணல் அள்ளுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் வட்டாட்சியர் வருவாய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு தீர்ப்பு வழங்கியுள்ளார். ஆனால் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை மதிக்காமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுமதியுடன் மணிமுத்தாற்றில் மணல் அள்ளியதால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள இரும்பு பீரோக்கள், மேசைகள், கம்ப்யூட்டர் உள்ளிட்டவை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதால் விருத்தாச்சலம் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஜப்தி செய்வதற்காக விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து வருவாய் வட்டாட்சியர் கால அவகாசம் கேட்டதால் வருகின்ற 9ஆம் தேதி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்குள் நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்படாவிட்டால் வருகின்ற 9ஆம் தேதி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொருட்கள் ஜப்தி செய்யப்படும் என வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விருத்தாச்சலம் அருகே அண்ணனை கொன்ற தம்பி, குடும்ப தகராறு காரணமாக நடைபெற்ற கொடூரம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.